ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எருக்கம் பூ வச்சு ஒரு மாலை சங்கட சதுர்த்திக்காக நேற்று ரெடி பண்ணேன். அது உங்களோட ஷேர் பண்ணுறேன். எருக்கம் பூவில் இருக்கிற அந்த பட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்த பட்டை ஊசி நூலில் கோத்துக்கலாம். ஒரே சைடு வர மாதிரி ஆறு பட்டு ஒரே சைடு வர மாதிரி 6 பட்டையும் ஒன்று பின்னாடி ஒன்று ரொம்ப டைட்டாக கோத்துக்கோங்க. கோத்ததை இழுத்து நல்லா ஒரு முடி போட போகிறோம். ஒரு ரவுண்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் டைட்டாக வச்சு முடி போட்டோம்னா ஒரு அழகாக ஒரு செண்டு மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் செண்டு மாதிரி இருக்கும். பாருங்கள், முடி போட்டப்புறம் பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு செண்டு மாதிரி இருக்கா. இன்னொன்றும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். அதே மாதிரி 6 பட்டு ஒரே சைடு வச்சு கொஞ்சம் நெருக்கமாக கோக்குறோம். கோத்து நெருக்கமாக இழுத்துட்டு முடி போட வேண்டியதுதான். கொஞ்சம் கையை கொஞ்சம் வாட்டமாக வச்சுட்டு ரெடி பண்ணி போடுங்க. இது பாருங்கள், அழகாக வந்துருச்சு. ஒரு பட்டு மாதிரி ரெடி ஆகிடுச்சா, ஒரு செண்டு மாதிரி ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ செண்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, மாலைக்கு ஒரு ரோஸ் கோத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த செண்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இருக்கும் பூவை 4 போட்டாச்சு. திருப்பியும் ஆல்டர்னேட்டாக ஒரு ரோஸு, 4 ஃப்ளார்ஸு, அந்த செண்டு மாதிரி இருக்கிற 4 ஃப்ளார்ஸ் ஒன்று பின்னாடி ஒன்று போடுறோம். திருப்பியும் ஒரு ரோஸு, அந்த எருக்கம் பார்க்குறதுக்கு பாருங்கள், நம்ம இது எருக்கம் பூன்னு சொன்னால் கூட தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக போட்டுட்டு நம்ம அந்த மாலையை ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ட்ரை பண்ணால் தான் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு பக்கம் முடிச்சிட்டோம். அடுத்த சைடும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அது நான் கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் காட்டிடுறேன். அதையும் அடுத்த சைடும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. நான் என் ஃபோட்டோ எந்த லென்த்தோ அந்த லென்த்துக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டேங்க. நம்மளுக்கு என்ன லென்த்து வேணுமோ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த நம்ம கீழே அந்த கொஞ்சம்லாம் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு தோட்டத்தில் இருந்த ஒரு ஃப்ளார், அதில் இந்த இட்லி பூ தான் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு திருப்பியும் அதே மாதிரி ஒரு ரோஸு, திருப்பியும் ஒரு 2 பட்டு எருக்கம் பூ பட்டு வச்சு நான் முடிச்சிட்டேன் மாலையை. இந்த பாருங்கள், ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக வீட்லேயே கிடைக்கிற எருக்கம் பூ வச்சு மாலை ரெடி பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.